முறையில் வாடிக்கையாளர் சேவை கொடுப்பதற்கு போதுமான ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும். வாடிக்கையாளர்களின் வங்கி கட்டணங்களை குறைக்க வேண்டும். தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். வாரத்தில் 5 நாட்கள் வேலை, பழைய ஓய்வூதியம். வங்கி செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. கிராஜுவேட்டை 25 லட்சமாக உயர்த்த வேண்டும். வங்கி பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். வங்கி ஊழியர் அதிகாரிகள் வங்கி இயக்குனர் பதவி நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர் அதிகாரிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மார்ச் மாதம் 24 முதல் 25 வரை தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள். அதன் முன்னோட்டமாக கோவையில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை யூனியன் பேங்க் ஆப் இந்தியா முன்பு கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு NCP செந்தில் குமார் தலைமை தாங்கினார். கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் AIPE சையது இப்ராஹிம், AIPOC அதிகாரிகள் தலைவர் ஆத்ரேயா, NCPE தலைவர் செந்தில்குமார், AIPOA தலைவர் சசிதரன், PEFC தலைவர் மகேஸ்வரன், INPOC தியாகராஜன் ஆகியோர் பேசினார்கள். We demand maintaining of minimum 51% equity capital in IDPI by government. We demand. இந்த ஆர்ப்பாட்டத்தை கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் பாஷா அவர்களை ஏற்று நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய வங்கி ஊழியர் அதிகாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர்களே, கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தோழர் சையத் அவர்களே, மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் பெரும் திரளாக ஆர்ப்பரித்து இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் UOP அமைப்பின் சார்பாகவும் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் முதற்கண் உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்கினிய தோழர்களே, நம்முடைய வங்கி ஊழியர் அதிகாரிகள் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் அறிவுரைக்கு ஏற்ப 2வது கட்ட இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய இந்த ஆர்ப்பாட்டமானது IOB கிராஸ் கட்டவுட்டை முன்பாக நடத்துவதாக அறிவித்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று மதியம் 12 மணிக்கு மேலதான் தகவலே கிடைத்தது. அதன் பிறகு குறுஞ்செய்தி வாயிலாக உங்களுக்கு செய்தி அளிப்பதன் விளைவாக இவ்வளவு திரளாக கலந்து கொண்டுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய ஒற்றுமை நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கும், எந்த ஐயப்பாடும் இல்லை. தோழர்களே, நாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த போராட்ட களத்தை வெற்றியடைய செய்கிறோமோ அதுதான் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு சென்றடையும். தோழர்களே, நம்முடைய கோஷங்களின் வாயிலாக முத்தான 12 கோரிக்கைகள் முன்வைத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வாரத்தில் 5 நாள் வேலை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. 12வது இருதரப்பு ஒப்பந்தத்தில் ஒத்துக்கொண்ட விஷயம். இன்றளவும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதே போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை. தோழர்களே, இதற்கு மத்தியில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த வங்கித்துறையிலே வேலைக்கு ஆள் எடுப்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் வேகன்சி வந்து இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது. வங்கியிலே வேலை பளு, இதற்காக வாடிக்கையாளர்களிடம் நமக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள், மனக்கசப்பு சமீப காலங்களிலே அது எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். சமீபத்தில் பீகாரில் நடந்த நிகழ்வை
நாம் மறந்திருக்க முடியாது. ஆகவே பணிபுரியக்கூடிய இடத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லை. பணிபுரியக்கூடிய இடத்திலே மகளிர்களுக்கு, தோழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவற்றை எல்லாம் கண்டித்து நாம் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றோம், போராட்ட களத்தை அறிவித்திருக்கின்றோம். ஆகவே தோழர்களே, வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டு நாம் நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தற்காலிக பணியாளர்களுக்காக நாம் ஒன்றிரண்டு குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். தோழர்களே, கடைநிலை ஊழியர்களே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை. அவுட் சோர்சிங் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குதுன்னு சொன்னா, கரன்சி செஸ்ட், மக்களுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடம் கூட இன்று தனியாருக்கு தாரை வாய்த்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை. ஆகவே தோழர்களே, இவற்றையெல்லாம் நாம் நகர்த்தெறிந்து நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும். அதற்காக இனி வரக்கூடிய காலங்களிலே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்தில் இதே போன்று உணர்வோடு நாம் பங்கெடுத்து வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை யோபியின் சார்பாகவும் நான் சார்ந்துள்ள அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐபோன் சங்கத்தின் சார்பாக பேசக்கூடிய அறிவித்தர் ஆத்ரேயா அவர்களே, என்சிபி சங்கத்தின் சார்பாக பேச இருக்கக்கூடிய குணசேகர் அவர்களே, ஏஐபிஓஏ சங்கத்தின் சார்பாக பேச இருக்கக்கூடிய சசிதரன் அவர்களே, ஒசி சங்கத்தின் சார்பாக பேச இருக்கக்கூடிய மகேஸ்வரன் அவர்களே, இன்போ சங்கத்தின் சார்பாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய சோழன் இளவரசன் அவர்களே மற்றும் இந்திய கூட்டுக்குழுவுடைய தலைமை நிர்வாகிகளே, தோழர்களே, தொழில்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறுகிய கால நேரத்திலே இடமாற்றம் செய்தாலும் கூட எங்கிருந்தாலும் எங்களுடைய கொள்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராடுவோம் என்று நெஞ்சுரம் கொண்டு இங்கே கூடி இங்கே நம்ம கொள்கைகளை முழக்க கொண்டிருக்கின்ற அருமை தோழர்களே, தோழிகளே, உங்களுக்கு நாங்கள் வீர வணக்கம், உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வங்கி தொழில் மிகவும் சீரழித்து வருவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கிகளை சீரமைக்கப் போகிறோம் என்கின்ற சொல்லிக் கொண்டு இன்று வங்கிகளை நெரிசல் என்ற அளவிலே பல வங்கிகளை மூடி பல லட்சக்கணக்கான வங்கி ஊழியர் அதிகாரிகளுக்கு வேலை இழப்பை ஏற்படுத்தி பல லட்சக்கணக்கான இளைஞர்களை அப்ரண்டிஸ், தற்காலிக ஊழியர்கள் என்ற பெயரிலே குறைந்த அளவிலே வேலைக்கு அமர்த்தி 10,000 15,000 என்கின்ற அளவிலே வேலைக்கு அமர்த்தி இன்று கொள்ளை லாபம் அளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வங்கி நிர்வாகத்தை எதிர்த்து, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இன்று நாம் நாட்டுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, இது இந்த வங்கியினுடைய சீர்திருத்தத்தை நிறுத்தி சீரமைப்பதற்காக நாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். 1946 ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சங்கம் எல்லா ஊழியர்களையும் உள்ளடக்கிறது. தொழிலாளர்கள் துணை பொருளாளர் வரை அனைவரும் ஒரே முறையின் கீழ் இருந்தோம், போராடினோம், பல வெற்றிகளை பெற்றோம், வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கினோம். அதை பொறுத்துக் கொள்ளாத நிர்வாகங்கள், அரசாங்கங்கள் அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக, நிர்வாக சூழ்ச்சிகள் காரணமாக நம்மை குறித்தாலும் பல வகைகளிலே நாம் புரிந்துவிட்டோம். நம்முடைய வலிமையை குறைத்து நம் போராட்டத்தை குறைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் இன்று நடக்கவில்லை. நாம் என்ற குறையின் கீழே இன்று நாம் ஒன்று சேர்ந்து இன்று நாம் ஒத்த குரலிலே நாம் முழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். இந்த அதிகாரிகளுக்கு வேற்றுமை இல்லை, ஊழியர்களுக்கு வேற்றுமை இல்லை, தொழிலாளர்களுக்கு வேற்றுமை இல்லை. நமது ஒரே எண்ணம் இந்த நாட்டை
வலிமையாக்க வேண்டும், பொருளாதாரத்திலே நாம் வலிமையாக்க வேண்டும். இந்த வங்கிகளை அவர் என்ன செய்கிறார்கள்? வங்கியில இன்னைக்கு பிரைவேட் பண்ண முடியல, எந்த பேங்கையும் பிரைவேட் பண்ண முடியல, மெர்ஜர் பண்ணாங்க. ஆனா அதற்கு பதிலாக என்ன செய்கின்றார்கள்? வங்கி பணியிலே அவர்கள் பிரைவேட் பண்ணுகிறார்கள். வங்கிகளை நன்றி பண்ணாங்க. அப்ரண்டிஸ் ஒரு வருஷத்துக்கு மேல நாம் முன்பு எச்சரித்தோம், என்று இந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டது. இனிமேல் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தான் வேலை, இனி 60 நாளை கிடையாது என்று சொன்னோம். ஆனால் நாம் மிகவும் இல்ல நம்மை சங்கங்கள் காப்பாற்றிவிடும், நாம் அரசாங்கம் அப்படி பண்ணாது என்று நினைக்கிறோம். ஆனால் இன்று படித்த இளைஞர்கள் திருத்தரவாக அழைத்து வந்திருக்கிறார்கள். எங்கு வேலை இருக்கும் 6000, 7000, 8000, 10000, 15000 காலங்களில் மிகவும் குறைந்த சொற்பாளர்களே நாம் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது உறவினர்களுடைய மகள்கள், நமது தங்கைகள், நமது தோழிகள், நமது குழந்தைகள் இன்று வேலைக்காக பாடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன ஆச்சு? எல்லாம் வெளிநாடு போனாங்க, அமெரிக்காவுக்கு போனாங்க. இங்கிருந்து ஜெயில் விலங்கை மாற்றிக்கொண்டு இங்கு வரக்கூடிய அவலங்களை நமக்கு ஏற்பட்டது. இதை பார்த்து கொண்டு யார் சும்மா இருப்பார்கள்? நாம் படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், நாம் போராடாமல் யார் போராடுவது? ஆகவேதான் அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இதை வெற்றிகரமாக ஆக்க வேண்டியது நமது கடமை. நமக்கு பல சவால்கள் இருக்கின்றன, நம் கோரிக்கைகள் இருக்கின்றன. நாம் போராடினால் போதும், தலைவர்கள் அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றிக் கொள்வார்கள். நமக்கு வேலை என்ன? போராட்டத்தை ஜெயிக்கணும். ஆர்ப்பாட்டத்தில் நாம் கூட வேண்டும், நம் கொள்கைகளை பொறுத்த சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. இதை நாம் செய்தால் நமது கோரிக்கைகள் உங்களிடம் அதிகமாக பேச வேண்டிய இல்லை. எல்லா கோரிக்கைகளும் நாம் படித்திருக்கிறோம், உலகத்தில் போயிருக்கின்றோம். உங்களுக்கு அனைத்து கோரிக்கைகளும் தெரியும். ஒரு நாள் பேசுகின்ற நேரத்தில் விரும்பல. ஆகவே வருகின்ற காலகட்டங்களிலே நீங்கள் இன்னும் அதிகமாக நாம் போராடும் பொழுது நிச்சயமாக எப்படி இந்த விவசாயிகள் போராட்டம் நின்றியோ அதே போல நமது வங்கி ஊழியர்கள் போராட்டம் வெல்லும் 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 என்று சொல்லி உங்களுக்கு வீர வார்த்தை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Long live! Long live! Long live! Your Russian